அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக சீக்கியர்கள், உலகமெங்கும் இருக்கிற சீக்கியர்கள் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க நண்பர்களே. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீக்கியர்களுக்கு எதிராக, குறிப்பாக இல்லீகலாக, சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்து அங்க வசித்து கொண்டிருக்கிற சீக்கியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள் இருக்குது இல்லையா, அவங்களுடைய கோயில்கள், அந்த குருத்வாராக்குள்ள எல்லாம் ரெய்டு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவின் பல நகரங்கள்ல. இது உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கியர்களிடையே பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அந்த கொந்தளிப்புக்கு இடையே காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை எதிர்த்ததற்காகவும் இந்துக்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் கண்ட மேனிக்கு கலவரத்தில் இறங்கினாங்க இல்லையா, அதற்கு எதிராகவும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடியாக இது அமைஞ்சிருக்குது. அப்படின்னும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கும் இந்துக்களுக்கும் எதிராக செய்த வேலை இப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கியர்களுக்கு, அனைத்து சீக்கியர்களுக்கும் எதிராக திரும்பிருச்சு அப்படின்னு பலரும், பல சீக்கிய சமூகத்தை சேர்ந்த மூத்தவர்களும் இப்பொழுது கவலை தெரிவிக்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் ஏற்கனவே இதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை எதிர்க்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகள் கிரிமினல்கள் தான், அவர்கள் மீது அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு பல மாதங்களாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்தந்த நாடுகளை கேட்டுக்கொண்டே இருக்குது. அதுல இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது அமெரிக்காவில் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அதுவும் மிக கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்தியாவை எதிர்த்த சீக்கியர்களுக்கு, குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு விழுந்து கொண்டிருக்கிற இந்த மரண அடியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, இதற்கு பின்னால் இந்தியாவுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேணும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, உங்களிடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிங்கன்னா இது போன்ற பல வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு உந்துதலாக, ஒரு ஊக்கமாக எங்களுக்கு இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னையே அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். காலிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்காவும் கனடாவும் நடந்து கொள்வதை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது முழுக்க முழுக்க தவறானது. காலிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு அமெரிக்காவில் மற்றும் கனடாவில் புகலிடம் கொடுத்ததோடு இல்லாமல் அந்த தீவிரவாதிகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஊக்கமும் அளித்து வந்த அமெரிக்காவுடைய ஜோ பைடன் மற்றும் கனடாவுடைய ட்ரூடோ இருக்கார் இல்லையா, இவங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. தான் ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையாக அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைந்திருக்கிற அனைவரையும் நான் வெளியேற்றுவேன், முதல் கட்டமாக கிரிமினல்களை நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னதை போலவே அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக அமெரிக்காவை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு, சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பார்க்கிறோம். அமெரிக்காவில் லட்சக்கணக்கான இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டுக்குள்ள, அமெரிக்காவுக்குள்ள நுழைந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியாவில் எப்படி லட்சக்கணக்கான பங்களாதேஷ்காரங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, அவங்க இல்லீகலாக இருக்கிறார்கள். பங்களாதேஷியர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருந்து கூட, அதுலேயும் குறிப்பாக நைஜீரியாவிலிருந்து பலர் இங்க விசாவெல்லாம் முடிந்த பிறகும் இங்க குடியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற குரல் எழுந்து கொண்டே இருக்குது இல்லையா. அதே மாதிரிதான் அமெரிக்காவிலையும் மக்களிடையே இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஜோ பைடன் அரசாங்கமோ அவர்களுக்கு இல்லீகலாக நாட்டுக்குள்ள நுழைந்தவர்களுக்கு
பாதுகாப்பெல்லாம் கொடுத்ததுன்னா பார்த்துக்கோங்களேன், கடந்த 4 வருடத்தில் ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் மட்டுமே 1 மில்லியன் 10 லட்சம் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அமெரிக்காவுக்குள்ள வந்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது நண்பர்களே. இவர்களை எல்லாம் பிடிச்சு நான் வெளியேற்ற போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. இது ஒன்றும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ட்ரம்ப் தடவை ஆட்சிக்கு வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறார் மனுஷன். வந்த உடனே அவர் அமெரிக்காவில் இல்லீகலாக உள்ளே நுழைந்திருக்கிற, அதுலேயும் முதல் கட்டமாக கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்க, அது கற்பழிப்பில் ஈடுபட்டவங்க, தீவிரவாத நடவடிக்கைகளில் அமெரிக்காவில் வெளியில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் கூட, அதே போல் திருட்டு, கொலை, கொள்ளை, இப்படி எல்லாத்துலேயும் எதுலையெல்லாம் ஈடுபட்டாங்களோ, யார் மேலையெல்லாம் கிரிமினல் வழக்கு இருக்கோ, முதல் கட்டமாக அவங்கள பிடிச்சு இப்பொழுது அவங்க நாட்டுக்கு நாடு கடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொலம்பியாவுக்கு இப்படித்தான் 2-3 நாட்களுக்கு முன்பு விமானத்தில் பலரை அனுப்பி வச்சாங்க அமெரிக்காவிலிருந்து. அங்கே இறங்கியவர்களை பார்த்த கொலம்பிய அதிகாரிகளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அவங்கள கையில் விலங்கிட்டு அவர்களை கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. அதற்கு அமெரிக்கா கொடுத்த விளக்கம் என்ன, இவங்கெல்லாம் கிரிமினல்கள், நாளைக்கு பிளெயினில் போகிறாங்க, போற வழியில இவர்களெல்லாம் அங்க விமானம் ஓட்டுகிறவர்களையோ, அந்த பைலட்டுகளையோ, அந்த விமானிகளையோ, அல்லது விமானத்தில் வேலை செய்கிறாங்களா பணியாட்கள், அவங்களையோ உள்ள இருக்கிறவங்களையோ ஏதாவது கொலை இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க மேல இவங்க காட்டுத்தனமான தாக்குதல்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்கன்னா என்ன பண்றது, அதனால நாங்கள் இப்படி கூட்டிகிட்டு வர்றோம், இவங்களுக்கெல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனால் கொலம்பியா அதை ஏற்றுக்கிறதா இல்லை, கொஞ்சம் தகராறு பண்ணிச்சு, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி 2 விமானங்களை திருப்பி அனுப்பவும் செய்தது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக நாங்கள் இப்படித்தான் அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன பிறகு கொலம்பியா அதை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்கா கொடுத்த விளக்கத்தையும் கொலம்பியா ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது ஸ்மூத்தாக அது போயிட்டு இருக்குது. அதே கட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அது உலகம் முழுவதும் சீக்கியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. நியூ ஜெர்சி, நியூயார்க் போன்ற நகரங்களில் கடந்த 2 நாட்களாக அங்க இருக்கிற குருத்வாராக்களுக்குள்ள போய் அங்க இருக்கிற போலீசார், இமிகிரேஷன் அதிகாரிகள் ரெய்டு நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்கள யாரெல்லாம் கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க, கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிறவங்க, அமெரிக்காவில் கிரிமினல் வேலைகள் செய்யாம கூட இருக்கலாம் அவங்க, ஆனால் அவர்கள் அமெரிக்காவுக்கு வெளியில இந்தியாவில் கிரிமினல் வேலையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை உடனடியாக கைது செய்து கொண்டிருக்குது இந்த ட்ரம்ப் அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். சும்மா கூட்டிகிட்டு போகிறதில்ல, கைது செய்து கூட்டிகிட்டு போகுது. இதே இப்படின்னா இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக இந்தியா அமெரிக்காவிடம் சொல்லி இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன? பைடனு பண்ணுன்னு ஒருத்தனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடிச்சே ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி, அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழ ஆரம்பிச்சிருக்குது. குருத்வாராக்கள் புனிதமான இடம், அது எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம், அதுக்குள்ள நீங்க ரெய்டு நடத்துறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய சீக்கிய அமைப்புகள் கொடிபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்தியர்கள், இந்துக்கள் சொல்லுகிற ஒரே விளக்கம் என்ன தெரியுமா? ஏன் எங்க கோயில்களுக்குள்ள பூந்து எங்களுடைய வழிபாட்டு தலம் தானே, புனித ஸ்தலம் தானே, அங்க உள்ள பூந்து எங்களை இந்துக்களை நீங்க அடிக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் எங்களுடைய புனித ஸ்தலமா தெரியலையா? இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குதா? எங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கியர்கள்ல 1%, 2% தான் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளாக இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 10% கூட வச்சுக்கோமே, இந்த 10% காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்கிற வேலைகளை நார்மலான மக்கள், சாதாரண மக்கள், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற மக்கள் வாயை மூடிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதற்கான தண்டனை தான் இப்பொழுது அனைத்து சீக்கியர்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கிய அமைப்புகள் இப்பொழுது கொந்தளிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி புனித ஸ்தலத்துக்குள்ள வர்றீங்களே அப்படின்னு, அதே சமயத்தில் அதே அமைப்புகள் இன்னொன்னும் சொல்றாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறது சரியாதான் இருக்குது. அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனும் கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவும் தூண்டி விடுறாங்கிறதுக்காக
இந்தியாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்தியாவை ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து கேவலப்படுத்தினீங்க, இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டீங்க, இந்திய தூதர்களின் மீது நீங்க அவதூறு பரப்புனீங்க, அவர்களை கொலை செய்வதற்கு நீங்க மிரட்டலை வெளிப்படையாகவே விட்டீங்க, இந்து கோயில்களுக்குள்ள போய் நீங்க தகராறு பண்ணீங்க. இதற்கெல்லாம் இப்பொழுது நாங்க, அதாவது அவங்க யாரு சொல்றாங்க, நாங்க சீக்கியர்கள் அனைவரும் விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பலரும் ரொம்பவுமே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் செய்ய தொடங்கி இருக்கிற வேலையை இனி உலகம் முழுவதும் இருக்கிற அரசாங்கங்கள் செய்யும். ஏன்னா பல நாடுகளில் சீக்கியர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. பல நாடுகளில் சீக்கியர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கனடாவில் இந்த சீக்கியர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் பிரச்சனையை தொடங்கின உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தா அமெரிக்காவில் போராட்டம் பண்ணுறானுங்க, இந்து கோயில் அழிக்கிறானுங்க. அதே போல் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸு, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுன்னு பல நாடுகள்லையும் சீக்கியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல சீக்கியர்கள் வந்து ரெஃபரண்டம் நடத்தினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது இந்தியாவிலிருந்து பஞ்சாப் பிரிந்து தனி நாடாக வேணுமா வேண்டாமான்னு அவனுங்க அங்கே ஓட்டு நடத்தினானுங்க. இதை வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வெள்ளையர்களே எதிர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக கூட போட்டிருந்தோம். இப்படி இனி சீக்கியர்களுக்கு உலகம் முழுவதும் அடி உலக போகுது அப்படிங்கிறதா உண்மை. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா நண்பர்களே, நாம் சொன்ன மாதிரி 10% மேக்சிமம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருப்பாங்க, காலிஸ்தானை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க. மீதி 90% சட்டத்துக்கு உட்பட்ட அந்தந்த நாட்டுக்கு எங்க குடியேறினாங்களோ அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு வாழுகிற சாதாரண நல்ல மக்கள், அவர்களும் இதனால கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதற்கு காரணம் அவர்கள் அமைதியாக இருந்தது. அந்த அமைதிக்கு அவர்கள் கொடுக்கிற விலைதான் இது அப்படிங்கிறத உலகம் உணர வேணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சொல்லியிருக்கிறாரு, காலிஸ்தான் தீவிரவாதிகளை அந்தந்த நாடுகள் ஒடுக்க வேணும் அப்படின்னு. இதை வந்து ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து இவனுக்கு தகராறு பண்ண உடனேயே அவங்க மேல எல்லாம் வந்து போலீஸ் நடவடிக்கை எடுத்தது. ஆனா அமெரிக்காலையும் கனடாலையும் துளியோட நடவடிக்கை எடுக்கல. இன்னும் சொல்ல போனா ட்ரூடோவும் பைடனும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை. இப்பொழுது காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ட்ரம்ப் மரண அடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இதில் என்ன நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பிற மேற்கத்திய நாடுகளுக்கும் கூட நாமெல்லாம் போகிறோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளாம் படித்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ இப்படி தான் நாம் போகிறோம். ஆனால் சீக்கியர்கள் அப்படி இல்லை. அவன் சொந்தம் பந்தம் அங்கே இருக்கும், இவன் ஹோட்டல் வேலைக்கு போகிறேன்னு ஒரு விசா எடுத்துகிட்டு போவான், இல்லீகலாக கூட போவான். அங்கே போய் அசைலம் வேணும்னு கேட்டு இந்த மாதிரி இந்தியாவில் எங்களை வந்து வாதிக்கிறாங்க, எங்கள் மீது கடுமையான ஒரு துன்புறுத்தல் இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்து அங்கே வந்து அவன் அடைக்கலம் வாங்கி பிறகு பிரஜையும் ஆயிக்கிறானுங்க. இப்படி பல பேர் அங்கே இருக்கிறானுங்க. இதற்கெல்லாம் இப்பொழுது ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லணும். இனி அவ்வளவு எளிதில் சீக்கியர்களை எந்த நாடும் உள்ள விடாது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி நண்பர்களே. அது நனவாகட்டும், நல்லதே நடக்கட்டும். இந்துக்களை, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவர்கள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம் அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. இன்னும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.